அதனாலே பிடிக்கப்படுகிறவர்களாய், அதனாலே நடத்தப்படுகிறவர்களாய் நாங்கள் மாறுகிறபடினா கர்த்தர் இந்த நாள்ல நமக்கு அதுக்கு உதவி செய்யும்படியாய், கிருபை செய்யும்படியாய் நம்முடைய எபினேசர் நமக்காக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல நாங்க சுவாபங்களை குறித்து கற்றுக்கொண்டு வருகிறோம். மனுஷருக்குள்ளே இருக்கிற சுவாபங்கள் இல்லையா? மனுஷருக்குள்ளே இருக்கிற சுவாபங்கள் சொல்லும் போது அது எல்லாருக்குள்ளும் காணப்படுகிற ஒரு காரியமாயிருக்கு இல்லையா? என்ன பவுல் சொல்லக்குள்ள சொல்றார், என்ன, நான் ஒரு நிர்பாக்கியம் உள்ள மனுஷன். இந்த நிலையில இருந்து என்னை யாரு என்னை தாங்கக்கூடும், என்னை வழி நடத்தக்கூடும்? ஏன்னா நான் விரும்புறதை செய்யாம விரும்பாதே செய்கிற ஒரு பாவத்தினுடைய சுவாபங்கள்ல இருக்கிறதை நான் காண்கிறேன். ஹல்லேலூயா. நான் விரும்புகிறேன் நல்லது செய்ய வேண்டும் என்று, கற்றுக்கொள்ளுகிறோம் நல்லது செய்ய வேண்டும் என்று இல்லையா? வேத வார்த்தைகள் வருகிற போது அதை உட்கொள்ளணும் நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய மாமிசத்துல இருக்கிற பாவ சுவாபம், ஒரு பாவ சுவாபத்தை நான் எனக்குள்ளே காண்கிறேன் என்று சொல்றார் இல்லையா? ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்லுக்குள்ளே சொல்றார், பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனாய் அப்படி கேட்ட பிரசங்கம் பண்றவங்களுக்கு பெரிய போராட்டம் இருக்கு. ஆமென் இல்லையா? பிரசங்கம் பண்றாங்கன்றா அவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டாங்க, அவங்க எல்லாம் செய்துட்டாங்க, அவங்க பிரசங்கம் பண்றாங்கன்னு இல்ல. எதை எதை நாங்க கற்பிக்கிறோமோ கற்றுக்கொள்கிறோமோ எல்லாவற்றிலும் நமக்கு சவால் உண்டு. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்றது, கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான் அவன் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. விழுகிற அநேக சந்தர்ப்பங்கள் உண்டு சகோதரர்களே. விரும்பினதை செய்யாமல் விரும்பாதை செய்கிற அநேக போராட்டமான சூழ்நிலைகள் இருக்கு. அந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற எபினேசராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை தான் எங்களை தாங்குகிறது. என்ன, நாங்க விழுந்து போனோம், இயலாமல் போகிறது இருக்க முடியாது, நாங்க அதை சொல்ல முடியாது. அவரே சொல்லுகிறார், என்னை தாங்குகிற, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவாபம் ஒரு பெரிய போராட்டம். ஏனென்றால் அது நமக்குள்ளே மறைந்திருக்கிற நான், எனக்குள்ளே மறைந்திருக்கிற நான் தான் என்னுடைய சுவாபம். ஹல்லேலூயா இல்லையா? அது எனக்குள்ளே மறைந்திருக்கு, எனக்கே தெரியாம இருக்கு, உங்களுக்குள்ளே இருக்கு, உங்களுக்கே தெரியாம இருக்கு. எல்லாரும் நினைக்கிறாங்க, கேட்டா சுவாபத்தை குறிச்சு கேட்டா அவங்க சொல்றாங்க இல்ல அப்படி என்று. ஏனென்றால் அவர்களுடைய சிந்தைக்கு அது புலப்படவில்லை, அது ஆவியில தென்படவில்லை. அதை பிரித்து காட்டுகிறது நம்முடைய வேதமாயிருக்கு. ஹல்லேலூயா. இந்த பட்டயத்துல எல்லா பட்டயத்திலும் கூறின பட்டயமா இருக்காம். அது என்ன செய்யுமா? ஆவியையும் ஆத்துமாவையும் பிரிக்கும், ஊனையும் கணுக்களையும் பிரிக்கும். ஊனும் கணுவும் ஒன்றாய் இருக்கிறது. என்ன இல்லையா? ஒரு மரத்தை எடுத்தோம்னா ஒரு மரத்துல கணுக்கள் போல சிறிய துளிர்கள் வருது, அது மரத்தினுடைய பகுதி. அதை ரெண்டையும் பிரித்து போடும். ஏனென்றால் ரெண்டும் வித்தியாசமான காரியம் என்று காட்டுறது. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய சுவாபத்தை காட்டக்கூடியது தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் இல்லாம வேறொன்றும் இல்லை. அதனாலதான் வார்த்தை சொல்றது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப எங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், நாங்க கற்றுக்கொண்ட சத்தியம், பேசின சத்தியம் எங்களை விடுதலையாக்கவில்லையா? ஆம், விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தியம் அது நாளாந்தம் நம்மை மறுரூபமாக்குகிறது. தோற்று போனவானால் தோற்ற இடத்துல இருக்கிறது இல்ல. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்தே இருப்பான், அவன் 700 தரம் விழுந்தாலும் எழுந்திருக்கும்படியாய் தேவன் கிருபை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா நான் இருக்க கூடாது, எழுந்திருக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறவன் கரங்களை பிடித்து நடத்துகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியத்துல இருந்து நிரம்ப போராட்டங்கள், தனிப்பட்ட ரீதியாய் போராட்டம், சபையாக போராட்டம், குடும்பமாக போராட்டம், உறவினரோட போராட்டம், உற்றாரோட போராட்டம். ஏனென்றால் தேவன் நம்மை இருக்கிற நிலையில இருந்து மகிமைப்படுத்தும்படியாய் போராடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் இருந்த நிலையிலேயே எங்களை வைக்காமல் இன்னொரு நிலைக்கு கொண்டு போக வேண்டும். ஆனால் இந்த நிலையிலே எங்களை கொண்டு போன பிசாசு எங்களுடைய சுபாவங்களை மறைத்து எங்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறபடினால தேவன் நம்முடைய கண்களை திறக்கும்படியாய் அவருடைய சத்தியத்தை சொல்கிறார். சத்தியம் நம்மை விடுதலையாக்கி கொண்டு விசுவசிக்கிறவங்களுக்கு அது திரும்பவும் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அதுபடினால எங்களுக்குள்ள மறைந்து இருக்கிற எங்க மகிமையை இழக்க பண்ணுகிற
மனுஷீகம் என்று சொல்லி நான் பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல நான் முதலாவது பார்த்த காரியம் என்ன? துக்கம். துக்கம் இன்னைக்கு மாற இல்லைன்னா இவ்வளவு கற்றுக்கொண்டோம், ஆனால் துக்கம் அடிக்கடி வருது. ஆனா ஒரு காரியம் என்ன தெரியுமா? துக்கம் எங்களை மேற்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க துக்கத்துல மரித்து போகவில்லை. நாங்க இன்னும் மதிமயங்கி அல்லது ஆவியிலே முறிவடைந்தவர்களாய் நாங்க மாறவில்லை. we are not depressed because God's grace, அவருடைய கிருபை நமக்கு போதுமா இருக்கு. ஹல்லேலூயா. பலவீனத்திலே நம்மை பலம், என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. பலவீனத்திலே பரிபூர்ணமாகிற அந்த கிருபை தான் எங்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கு. நாங்க ஒன்றும் நீதிமான்கள் என்ன, நாங்க பெரிய பரிசுத்தவான்கள் அல்ல, பெரிய வல்லமை உள்ளவர்கள் அல்ல, சாதாரணமா இருக்கிற மனுஷனாக இருந்தாலும் கர்த்தர் கிருபையினாலே எங்களை நிறுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, கேள்வி வரும், இந்த பாஸ்டர் என்ன இதை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கலாம். இவருக்கு இருக்கா? இல்ல, பாஸ்டருக்கும் இருக்கிறது, உங்களுக்கு கொடுத்து இருக்கிற அதே கிருபை. ஹல்லேலூயா. சாதாரண மனுஷன் அதான் பவுல் சொல்றார், தினமும் நாங்கள் என்ன வருத்தப்படுகிறோம், வேதனைக்குள்ளாகப்படுகிறோம், துன்பப்படுத்தப்படுகிறோம், ஒரு நாளும் நாங்க மரிக்கிற அளவுக்கு நாங்க போகிறோம், ஆனாலும் தேவனுடைய கிருபை எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்க ஒடுங்கி போகிறது இல்லை, நாங்க மிதிக்கப்பட்டும் மரித்து போகிறது இல்லை என்று சொல்லுகிறார். ஏன்னா தேவனுடைய கிருபை இருக்கிறபடினா. ஹல்லேலூயா. ஆனபடினால நாங்க விசுவாசிப்போம், இன்றைக்கு இருக்கிற நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு கர்த்தர் கொண்டு போக போறார். இன்றைக்கு போராட்டமான நிலையில இருப்போம். நான் நின்று கொண்டு இருக்கிறேன், சவாலான சோதனையான காரியத்துல நின்று கொண்டிருக்கான என்னுடைய விசுவாசம், கர்த்தர் எங்களை ஜெயிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எங்களை நடப்பிக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். எங்களுக்குள்ளே இருக்கிறவர், இந்த உலகத்திலே இருக்கிறவனும் எங்களுக்குள்ளே இருக்கிற மனுஷனிலே பார்க்கிறோம் அவர் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவன் மட்டுமில்ல, எங்களுக்குள்ள இருக்கிறவனும் பொல்லாதவன். அதான் எங்களுடைய சுபாவம் இல்லையா? எங்களுடைய சுபாவம் அடிக்கடி வெளிப்படுது. கர்த்தர் நம்ம இன்னுமாய் பலப்படுத்தி நடத்துவார். துக்கம் நம்மை விட்டு கடந்து போகவில்லை. அடுத்த என்ன பார்த்தோம்? பட்சபாதம். ஏன்னா போக வேண்டும் என்று நினைக்கிறோம், இன்னும் போக இல்லை, ஆனா ஒரு நாளைக்கு போயிடும். ஹல்லேலூயா. அதான் நம்முடைய விசுவாசம். இன்றைக்கு நடக்கவில்லை, ஆனால் நான் கர்த்தரோடு கூட நடந்து கொண்டிருக்கபடியா இன்னொரு நாள்ல அதை நடப்பித்து முடிப்பா. ஆரம்பித்து இருக்கிறோம், பயணம் ஆரம்பித்து இருக்கிறோம். we have started a journey. என்ன கர்த்தரோடு நடக்கிற ஒரு பயணம் நடந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய முடிவு அவருக்கு ஒப்பான மகிமைக்குள்ளே கடந்து போகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் இல்ல, ஆனால் நான் அதுக்கு தான் ஆயத்தப்பட்டு இருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் போராட்டம் இருக்கு, ஆனா கர்த்தர் எனக்கு சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். என்றால் நான் ஜெயித்து முடிக்கும்படியாய் எனக்கு முன்பதாய் அவர் கடந்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது கோணலான யாவற்றையும் நேராக்கும்படிக்கு. பிதாவாகிய தேவன் வாக்கு கொடுத்தார், என்ன, நான் உனக்கு முன்பதாய் போய் கோணலாய் இருக்கிற யாவற்றையும் நான் செம்மையாக்குவேன், நேராக்குவேன். ஆனபடினால கர்த்தர் இயேசு எங்களுக்கு கோணலாயிருந்த, மாறுபாடாயிருந்த கையெழுத்தை அவர் குலைத்துக் கொண்டு அதிகாரங்களையும் துரைத்தரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாய் சிலுவையிலே வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. சட்டமாய் இருந்ததை அவர் அந்த கையெழுத்தை குலைத்து போட்டார். எங்களுக்கு சட்டம் என்று போடப்பட்டிருந்த காரியத்தை குலைச்சிட்டு இயேசு கிறிஸ்து கிருபை எங்களுக்கு முன்பதாய் போய் எல்லாவற்றையும் சரிப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா விசுவாசிப்போம், இன்றைக்கு இல்ல, ஆனாலும் தேவன் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதபடினால் அவரிடத்திலே போற போது நாங்கள் அவருக்கு ஒப்பானவர்களாயிருப்போம். ஹல்லேலூயா. அப்படிதான் வேதம் சொல்லுது இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 என்ன சொல்லுது? நான் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோட கூட அந்த சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். Hallelujah. I'm going to help him. I'm going to help her to sit with me in the throne. அவருடைய சிங்காசனத்திலே அவருடைய மகிமையிலே உட்காருகிறதற்கு I'm going to do a favor. அவனுக்கு நான் சாதகமாய் செய்ய போறேன். ஆனா ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். நாங்க ஜெயிப்போம். இன்னைக்கு தோத்த நிலையில இருக்கலாம், ஆனா கர்த்தர் ஜெயிக்க பண்ணுகிறார்.
ஹல்லேலூயா. வேதத்தை வாசிச்ச ஒரு பரிசுத்தவான், வேதத்தை பிரசங்கித்த ஒரு தேவனுடைய மனுஷன் அவர் சொல்றாரு தெரியுமா, நான் வேதத்தை வாசிச்சு முடிச்சு விட்டேன், எனக்கு இப்போது கவலை இல்லை, எனக்கு பயம் இல்லை, எனக்குள்ளே ஒரு சந்தோஷம். ஏனென்றால் என்னுடைய வேதம் சொல்லுகிறது இயேசு ஜெயித்தார். வேதத்துல முடிவு இயேசு ஜெயித்தார். வழிபாட்டுல முடிகிற காரியம் என்ன தெரியுமா, இயேசு சாத்தானை ஜெயித்தார், இயேசு வல்லமைகளை ஜெயித்தார், இயேசு மரணத்தை ஜெயித்தார், இயேசு எங்களுடைய பாவ சுவாபத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. அப்ப பட்சவாதத்துக்காய் நாங்க போராடி கொண்டிருக்கோம். ஆனா சொல்றதுல போராடுறதை விட வேண்டாம். Don't give up so easily. என்ன தெரியுமா, பாதத்தினால நான் பாதிக்கப்பட்டு போயிட்டேன்டா, ஐயோ நான் இந்த இதுல இருந்து விடுபடவில்லையே என்று கவலைப்படாதீங்க. You fight again. நீங்க திரும்பவும் அதுல எழும்பி இயேசு எனக்கு இதுல உதவி செய்வார்னு அடுத்த கட்டத்துல இருக்கிற யுத்தத்துல வெல்லுங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்யறவரா இருக்கிறார். மூணாவது காரியம் சுயநலம். என்ன சுயநலம் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கு. தேவனோட எவ்வளவு தான் என்னதான் செய்தாலும் எங்களை அறியாத சில சுயநலங்கள் எங்களை ஒட்டி கொண்டுதான் இருக்கு. ஆனா அது கெதிலே போகிறது, கிறிஸ்துவினுடைய அந்த சிந்தை நமக்குள்ளே உருவாகும். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்தது புறங்கூறுதல். என்ன இருக்கா இல்லையா? இருக்கு, இன்றைக்கு வரைக்கும் இருக்கு, வருகுது. பாதித்தது முந்தி பாதிக்கிற மாதிரி இருந்தது, இப்ப கொஞ்சம் பாதிக்கிற இல்ல, சும்மா டிஸ்கஷனுக்காக கதைக்கிறோம் யாரையும் பற்றி. ஆனா கொஞ்ச நாள்ல அதுவும் செய்யாம விட்டுருவோம். ஹல்லேலூயா. இதான் எங்களுடைய விசுவாசம். செய்யலன்னு சொன்ன மாட்டால் என்ன, நாங்க பொய்யராயிருப்போம் சொல்றது. செய்தோம் பெட்டராயிருக்கோம், இன்னும் பெஸ்ட் ஆகிருவோம். ஹல்லேலூயா. அடுத்தது சோம்பல். சோம்பல் இருக்கா இல்லையா? நீங்க நல்ல நீங்க பெட்டர். என்ன டோலி பேதர இக்ஸ் இக்கசோகு அப்படி எல்லாம் இருக்கு. என்ன நீங்க பேதர men vi har väntat till den bästa. Halleluja. இல்லையா? சோம்பல் இருக்கு இல்ல வந்திருக்கிறவன்டைக்கு. ஆமென். அடுத்தது கோபம். பிரச்சனையான காரியம். என்ன எதை நாங்க செய்ய வலிக்கிறோமோ அதுல நமக்கு நிரம்ப சவால் இருக்கும். பாதிக்கப்பட்டு போயிருக்கிறேன் கோபத்தினால. ஹல்லேலூயா. என்ன தேவனுடைய சமூகத்துல நாங்க ஒருவரும் என்ன இல்லை என்று சொல்லக்கூடாது. கர்த்தர் காண்கிறவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கோபத்தை குறித்து படிக்கிறோம். படிச்சதுக்காக உடனே என்ன இது பேப்பர்ல எழுதுற எக்ஸாம் இல்ல, இது நாளாந்தம். இது மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதியோடும் இருந்து கொண்டிருக்கிறபடியால இது லேசாய் வெல்லுகிற காரியம் இல்ல. ஆனால் ஒரு காரியம் நிச்சயம், நாங்க வெல்ல போகிறோம். இன்றைக்கு போராடுகிறோம், பாதிக்கப்பட்டிருக்கிறோம், பாதிக்கப்படுகிறோம். ஆனா கர்த்தருடைய கிருபை எங்களை ஜெயிக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்க இப்ப படிச்சுட்டு போனதுக்கே நாங்க செய்யலண்டு இப்ப காரியம் இருக்கு, எனக்கு இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு முன்னால வந்து நிக்கிறேன். படிப்பிச்ச காரியத்திலேயே சரிப்படுத்த முடியலன்னு ஒரு போராட்டத்தோட நின்று கொண்டிருக்கேன். ஆனா என்னுடைய விசுவாசம் என்ன தெரியுமா, என்னுடைய இருதயத்துல என்னுடைய மனசாட்சி குத்தி கொண்டே இருக்கு. தேவனுக்கு முன்னால நீ கோபத்தை பற்றி படிப்பிச்சா நான் நீ கோபப்பட்டு தீக்கிறியே. ஆனா என்னுடைய விசுவாசம் என்ன தெரியுமா, என்னுடைய ஆவியானவர் என்ன தெரியுமா சொல்ற, கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதது நிச்சயமாய் நான் உன்னை ஜெயிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. குற்ற மனசு சகோதரர்களே, தேவனுடைய காரியத்தில இருந்து அழைப்பில இருந்து அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்ல இருந்து எங்களை நிறுத்தக்கூடாது, நாங்க நின்று போக கூடாது. அங்கேதான் நம்முடைய ஜெயம் இருக்கு. ஹல்லேலூயா. You fight back. Now I'm not good, but I'm going to be better and I'm going to reach the best. Hallelujah. Hallelujah. கோபம் பொல்லாத காரியம். கோபத்தை குறித்து நாங்க படிச்சோம். என்னது முதலாவது படிச்சோம் நாங்க? கோபம் எல்லா சுவாபத்தையும், எல்லா சுவாபத்தினுடைய பாதகமான எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்துகிறது. மனுஷ சுவாபத்திலேயே இருக்கிற எல்லா சுவாபங்களையும் ஒரே நேரத்தில் வெளிப்படுத்துகிறது என்ன சாமா? அது கோபம். ஹல்லேலூயா. கோபம் என்ன செய்வோம்? அதுக்கு என்ன பார்த்தோம்? முதலாவது என்ன டாபிக்களை நாங்க பார்த்தோம்? பயங்கரமான விளைவுகள். அதுக்கு பிறகு பார்த்தோம் கோபத்தினுடைய என்ன, கோபம் எவ்வளவு
பயங்கரமானது என்றதை குறித்து பார்த்தோம். அதுல முதலாவது காரியம் என்ன, 2-3 பேர் போனவங்களும் வராம இருக்கிறதுனால டக்குன்னு அந்த வசனங்களை மாத்திரம் நாங்க பார்த்துட்டு மீதியான வேலைக்கு சீக்கிரமாய் கடந்து போகலாம். சொல்லுங்க. கலாத்தியர் 5:19 இருந்து 21 வரைக்கும் அது மனுஷ சுவாபத்தை காட்டி அந்த மனுஷ சுவாபங்களுக்குள்ளே கொடூரமானது கோபம் என்றதை அங்கே வெளிப்படுத்துகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் என்ன பார்த்தோம்? கோபம் பழைய மனுஷனுடைய ஒரு சுவாபம். கோபம் பழைய மனுஷனுக்குரியது. அப்ப பழைய மனுஷன் இன்னும் மறிக்கல, இன்னும் அங்கே இருந்து கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறான் இல்லையா? ஞானஸ்நான நேரம் அவன் மறிச்சிருக்கணும், மறிக்க இல்லை. ஆனால் அவன் மறிக்க வேண்டியவன், மறிக்க வேண்டியவள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அதுக்கு அடுத்தது கோபம் தேவனுடைய நீதியை ஒரு நாள் நடப்பிக்காது, அது எங்களுடைய நீதியை தான் நடப்பிக்கும். அப்படியா இல்லையா? கோபம் யார நீதியை நடப்பிக்கும்? ஹல்லேலூயா. கோபம் யார்ட நீதியை நடப்பிக்கும் நினைக்கிறீங்க? எங்களுடைய சுய நீதியை தான் நடப்பிக்கும் கோபம். அதுக்கு எந்த வசனம் பாத்தீங்க? யாக்கோபு 1:20 சொல்லுது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. அதுக்கு அடுத்த காரியம் என்ன பார்த்தோம்? பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறது கோபம். நம்முடைய கோபம் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துது. அப்ப பரிசுத்த ஆவியான துக்கப்படுகிற போது அது பரலோகமே துக்கப்படுகிற மாதிரி இருக்கு. இந்த காரியங்கள் நடக்கிறது என்று வேதம் சொல்றது. அடுத்தது சாபத்தை கொண்டு வரும் இல்லையா? கோபம் என்ன செய்யணும்? சாபத்தை கொண்டு வரும். அது சந்ததியை பாதிக்கும். அதுக்கு அடுத்தது கோபத்தினுடைய விளைவுகள் என்ன? முதலாவது முட்டாள்தனமானது. என்ன? ஸ்பூலிஷ். கோபம் வந்தா அது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, அது என்னது? கோபம் முட்டாள்தனம். என்ன? ஆத்திரக்காரனுக்கு புத்தி புத்தி மத்தியமம் சொல்லும். என்ன? அட்டு சரி, மட்டு மட்டு குறைவு இல்லையா? கோபக்காரருக்கு புத்தி என்ன? ஆத்திரக்காரருக்கு புத்தி மத்தியமம் குறைவு. சரி, அடுத்தது கர்வத்தை வெளிப்படுத்தும் இல்லையா? எங்களுடைய பெருமைகளை எங்களுக்குள்ள எங்களை என்ன எங்களை பெரிய ஆளா மாதிரி ஆக்கி அநேக காரியம் செய்யும். இவனோட கோபம் வர நேரம் டெஸ்ட் பண்ணி பாருங்க, இல்ல கோபம் வந்து முடிஞ்சோன்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஐ டெஸ்டட் மை செல்ஃப். கர்வமா தான் இருக்கும், கர்வமா தான் கதைக்கும். தேவனுடைய சமூகத்துக்கு போகும் வரைக்கும் ஒன்றுமே விளங்காது, புரியாது. ஏண்டா அது அப்படித்தான் நின்று கொண்டு இருக்கு. ஆமே. சரி, அதுக்கு அடுத்தது உக்கிரமாயிருக்கும் இல்லையா? உக்கிரத்தை கொண்டு வரும். என்ன? ரிச்சல் அல்லது ஒரு அக்ரெசிவ்னஸ் இல்லையா? ஒரு அசுரத்தனமானது அல்லது உக்கிரமான காரியத்தை அது விளைவிக்கும், விளைவித்தே தீரும். அடுத்தது பொறாமை, எரிச்சல். என்ன? நல்லா பெருமையும் உக்கிரமும் உண்டு. அந்த பெருமையும் உக்கிரமும் அது ஒன்றுக்குலாம் ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? ரெண்டுக்குள்ள ரெண்டு காரியம் பார்த்தோம். பெருமையும் உக்கிரமும் உண்டாய் வரும். மற்றது மன்னிக்கிற நிலைய மாற்றி போடும் காய்முகாரம் இல்லையா? சரி, அவ்வளவுதானா? சரி, அப்ப இன்றைக்கு இந்த கோபம் இல்லையா? கோபத்துக்கு என்ன தண்டனை? கோபத்தை நாங்க பார்த்தோம். கோபம் எவ்வளவு சீரியஸ் சொல்றதுக்கு என்ன சொல்றது தமிழ்ல சொல்றோம்? அதனுடைய கடுமையா? சீரியஸ் என்ன? கடுமையான வருத்தம், சீரியஸா இருக்கிற இல்லையா? அப்ப கோபத்தினுடைய கடுமையான பகுதியை நாங்க பார்த்தோம். கோபத்துல விளைவை பார்த்தோம். கோபத்துக்கு வர தண்டனையை பார்ப்போம். எடுங்க, என்ன ஆகுமாம்?
20ஆம் அதிகாரம் 10-12 நாங்கள் வாசிப்போம். பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். ஹல்லேலூயா. அப்ப கோபம் வருது, ஆனால் வேதம் சொல்லுது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. ஆனா கோபத்துக்கு தண்டனை இல்லாமல் போகாது. இல்லையா? கோபத்துக்கு தேவன் தண்டிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய கோபம் ஏனென்றால் தேவனுடைய நீதிக்கு நடப்பிக்காது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறபடினா எங்களுடைய கோபத்துல நாங்க என்ன செய்வோமா பார்த்தா விளைவு. கோபத்துல நாங்க என்ன செய்வோம்? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவோம். இல்லையா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார், தேவனுடைய நீதி நடப்பிக்கப்படாம போகுது. அப்ப கோபத்தினால சாபம் வருகிறது. இதையெல்லாம் நடக்கிறபடினால் இதனாலே அநேகர் பாதிக்கப்படுகிறபடினால் அதுக்கு தண்டனை உண்டு என்று வேதம் சொல்லும். ஹல்லேலூயா. கோபம் பாவமா? கோபம் பாவம் இல்லை. பட்சபாதம் பாவமா? நேரடியா பாவம் இல்லை. துக்கம் பாவமா? நேரடியாய் பாவமே இல்லை. இதான் சுவாபத்துக்கும் பாவத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். விபச்சாரம் பாவம், கொலை பாவம், பொய் சொல்றது பாவம், களவெடுக்கிறது பாவம். ஆனா நான் படிச்சு கொண்டிருக்கிறது சுவாபம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாவத்துக்கும் சுவாபத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இது. ஆனால் சுவாபம், மனுஷிய சுவாபம் நம்மை பாவம் செய்யாம வைக்காது, வைக்காம விடாது. அதனால நான் விரும்பினதை செய்யாம விரும்பாததை செய்கிறேன். எனக்குள்ள இருக்கிற எண்ணத்தை காண்கிறேனா? எனக்குள்ள இருக்கிற ஒரு பாவ சுவாபத்தை நான் காண்கிறேன். ஹல்லேலூயா. பாவம் செய்ய வைக்கிற ஒரு சுவாபம் எனக்குள்ள இருக்கிறது. அது என்ன செய்யுதா? நன்மை செய்கிறதை செய்ய விடாம, தேவனுக்கு பிரியமானதை செய்ய விடாம, இயேசுவுடைய சுவாபத்துல நான் நடக்காம, அவருடைய சிந்தைக்குள்ளே நான் கட்டுப்படாம, நான் நினைத்ததை செய்து காரியம் செய்கிறபடினால் கர்த்தர் அதை தண்டிக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா இந்த சந்தர்ப்பம் என்னன்னு சொல்லி? எண்ணாகமத்தில் எழுதி இருக்கிற பகுதியை திரும்ப வாசிங்க. எண்ணாகமம் 20 மிகவும் முக்கியமான பகுதி சகோதரர்களே. பழைய ஏற்பாட்டிலேயே மிகவும் பரிதாபமான ஒரு சூழ்நிலை. எத்தனை வருஷங்கள் போராட்டம், வனாந்திரம், இல்லையா? அங்கே வறட்சி, பிரச்சனைகள், போராட்டங்கள், முறுமுறுப்புகள் எல்லாவற்றுக்கும் முன்பதாய் நடந்து வந்த ஒரு தலைவன் தண்டிக்கப்பட்டு போன ஒரு சூழ்நிலை சகோதரர்களே. அவனை தேவன் தான் அடக்கம் பண்ணினார் என்று சொன்னார். தேவனை அடக்கம் பண்ணுகிற அளவுக்கு அவன் தேவனுடைய வீட்டிலே எங்கு உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று அவரே சாட்சி கொடுத்தார். மோசேயை குறித்து சொல்லப்படுது. ஹல்லேலூயா. இல்லையாமா? தேவனுக்கு பிரியமான மனுஷன், தேவன் நீதிமான் என்று அறிக்கை பண்ணுகிற மனுஷன், அவனை போல உண்மை உள்ளவன் யாரும் இல்லை என்று அவனுக்காய் சாட்சி கொடுத்த கர்த்தர் இவனுடைய சரீரத்தை எவரும் அடக்கம் பண்ற அளவுக்கு அவர்கள் பரிசுத்தம் இல்லை என்றபடினால் தேவனை அடக்கம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஒரு தண்டனை என்னவோ வாசிங்க. எண்ணாகமம் 20. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். ஹல்லேலூயா. இதான் அந்த பயங்கரமான சூழ்நிலை சகோதரர்களே. நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, மோசேய கர்த்தர் சொன்னார், போய் மலையோட பேசு என்று சொன்னார். மலையிட்டு போய் கண்மலையோடு போய் பேசு. அப்ப மோசே நின்று கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, he was provocated. அவன் ஆத்திரம் ஊட்டப்பட்டவனாய் நின்று கொண்டிருக்கிறான். என்ன ஆண்டவரே சொல்றார், அவனை போல சாந்த குணம் உள்ளவன். மீரியாமும் ஆரோனும் குழப்பம் பண்ண நேரம் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கர்த்தர் சொன்ன முதலாவது காரியம், என்னுடைய தாசன் மோசே போல ஒருவரும் இல்ல, அவனை போல சாந்த குணம் உள்ளவனும் ஒருவரும் இல்ல, என்னுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவன் என்று அங்கேதான் சாட்சி கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப சாந்த குணம் உள்ள மனுஷன்,
உண்மையுள்ள மனுஷன், பரிசுத்தமுள்ள மனுஷன், தேவனோடு முகமுகமாய் பேசுகிற மனுஷன் கோபப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறான். என்ன அநேக சந்தர்ப்பங்கள்ல நான் சொல்றேன் உங்களுக்கு, மெனி டைம் நான் கோபம் வர இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. என்ன எனக்கு கோது பார்க்கிறார்கள் 1-2 பேர் தான், அனுபவிக்கிறார்கள் அதுல இன்னும் சிலர் தான், இல்லையா? நாங்க யோசிக்கிறது இதான் அந்த வேதத்தினுடைய ஆழம் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. தேவனுடைய நீதியை சொல்லாது. நான் கோவப்பட்டால் என்ன சொல்லும், என்னைய யாரும் கோவமூட்டாங்க, நானா விரும்பி கோவப்படலாண்டவர். இது எனக்குள்ள என்னுடைய மனசாட்சின்னு சொல்லுவோம். இதான் என்னுடைய மனசாட்சி. கந்தையான அழுக்கான சாமம் துணிய போல இருக்கு. இது கந்தை எங்க தொட்டாலும் பியம் கிழிந்து போகும். அதே மாதிரி அசுத்தம். இது சுத்தம் இல்லை, சுத்தம் நினைக்கிறோம். ஆனா அழுக்கான கந்தையான ஒரு துணிய போலதான் இருக்குதான் எங்களுடைய நீதி. என்ன தெரியுமா சொல்லும், என்னைய தான் கோவப்படுத்தினா, இவர் தான் கோவப்படுத்தினா. நான் கோவப்பட்டதுக்கு ரீசன் இருக்கு. Always we find some reason when we are angry. ஆனா இந்த இடத்துல ஆண்ட சொல்றேன், எந்த ரீசனும் உன்னை மேற்கொள்ளாது, தண்டனை உனக்கு தான் வரும். Hallelujah. You can't reason out anything. சாந்த உளமுள்ள மனுஷன், கர்த்தருடைய வீட்டிலே எங்க உண்மை உள்ளவன், என்ன பரிசுத்தவான், அடக்கம் பண்ற அளவுக்கு, தேவனை அடக்கம் பண்ற அளவுக்கு, ஒரு தேவனோடு முகமுகமாய் நண்பனோடு பேசுகிறது போல பேசுற மனுஷன் போய் மலையிட்ட பேச சொல்ல மலையை போட்டு அடிச்சுட்டான். ஹல்லேலூயா. என்னத்தினால அடிச்சவன்?
சாந்த குணமுள்ள மனுஷர் கோபப்படுத்தப்பட முடியும். ஆனா கோபப்பட்டா தண்டனை அவங்களுக்கு தான். நான் கோபப்பட்டா எனக்கு தான் தண்டனை. இரவெல்லாம் சொல்லும், ஓ நீ கோபப்பட்ட ரீசன் இருக்கு இல்லையாவுமா? சிந்திச்சு பாருங்க. உண்மையான நல்லா கடுமையா கோபம் வந்த நேரத்துல என்ன பண்ணா அப்படிதான் சொல்லிட்டு, ஓ நான் சும்மா தான் போயிட்டு வந்தேனா, எனக்கு என்ன கதையை கொடுத்து நான் கோபப்பட்டேன், எல்லாம் செய்து முடிய ஆவியானவர்கள் எனக்கு உணர்த்தினார். என்ன தெரியுமா? யாருதான் என்ன போட்டு என்ன செஞ்சாலும் you can't lose your temper. Whenever you lose your temper, it will be punished. யாரு எங்களை கோபப்படுத்த வச்சாலும், எந்த சூழ்நிலை எங்களை கோபப்படுத்த வச்சாலும், நாங்க இருக்கிற நிலையிலிருந்து அந்த இதுக்குள்ளே மாறுவோம் என்றால் தண்டனை அவரவருக்கு தான். கோபமூட்டினவருக்கு கோபம் வரவங்களுக்கு அது வேற விஷயம். ஆனா யாரோ செய்தால நான் கோபப்பட்டேன்னுக்கா தண்டனை எல்லாம் போகாது. எங்களுக்கும் எனக்கோ உங்களுக்கோ கொடுக்கப்படுற தண்டனை அநேகரை பாதிக்கும். அல்லேலூயா. பாருங்க, 40 வருஷம் இந்த ஜனங்களை நடத்தி இரவும் பகலும் அவன் ஜெபிக்கிற நேரம் அவனோட இருதயத்துல இருக்கும் கானானுக்குள்ள போறான். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதத்தை காண போறான். அந்த மகிமைக்குள்ள நான் தான் முதல் காலடி எடுத்து வைப்பேன். அவன் தான் முன்னுக்கு நிக்கிறோம். செங்கடல் வந்த போது யாரு முன்னுக்கு நின்றது? மோசே தான் நின்றான். யோர்தான் வருகிற போது எல்லாத்திலையும் முன்னுக்கு கடந்து போகிற ஒரு நிலையில இருக்கிற மனுஷன் ஒன்றுக்கும் இல்லாதபடிக்கு போனான். பரலோகம் போயிருப்பார், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா எதை நாங்க அனுபவிக்கணும்னு கத்து வச்சிருக்காரோ அத கெடுத்து போடும் நம்முடைய கோபம். குறிச்சு ஆண்டவர் தெளிவா என்னோட பேசினேன். ஏண்டா எனக்கு கோபம் வர மாதிரி தெரியல உங்களுக்கு. நான் வந்தா எங்க வருது, இந்த மாதிரி வருதுன்னு தெரியாது இல்லையா? யாரும் காரணம் இல்லை. யாரு காரணமா இருந்தாலும் தண்டிக்கப்பட போறது நீதான். ஆமே. ஆண்டவர் பாருங்க சொன்ன, நீ இங்க 2 பேரும் போறதில்லை. அல்லேலூயா. கானானுக்குள்ள போறதில்லை. 40 வருஷம் நீ இந்த ஜனத்துக்காய் ஜெபிச்சிருந்தாலும், 40 வருஷம் இந்த ஜனங்கள வழக்குகளை உட்கார்ந்து கலைக்க பேசியிருந்தாலும், கோபிச்சபடினால என்ன இல்லை? கானான் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. சொல்ல கோபுள்ள ஆசம் பாருங்க. இந்த சுவாபத்தை நாங்க வெள்ளலாட்டி எவ்வளவு ஆபத்து. எல்லாவற்றிலும் இந்த வருஷத்துல உண்மையாவே யாரும் பாதிக்கப்படாத ஒரு காரியம் இது. இப்ப உங்களுக்குள்ள கேள்வி வருது தெரியா? நீங்க கேள்வி கேட்கலாம். இயேசு கோபப்பட்டாங்க. இயேசு கோபப்பட்டவர். நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் இயேசு கோபப்பட்டவர். இயேசு தன்னுடைய தேவனுடைய பரலோகத்தை குறிச்சு வைராக்கியப்பட்டார் தவிர அவர் கோபப்படல. அவர் தண்டிச்சார். அவர் தண்டிச்சார், காரியத்தை மாட்டினார். அல்லேலூயா. இப்ப நாங்க எல்லா நேரத்திலையும் எங்களை ஜஸ்டிஃபை பண்ணுவோம். அப்படி தெரியுமா? எங்களை நீதி ஆக்குற எங்களுடைய சுயநீதி எங்களை நிறுத்த பார்க்க வேண்டாம். ஏசு கோவிச்சா கோத்தால பாதிக்கப்படாதாக்கள் இல்லை. எஸ், அப்படிதான் இருக்கு. ஆனா அவருடைய அதனுடைய விளைவு, consequences, அந்த பனிஷ்மெண்ட், இது தண்டனை. என்ன நீங்க 2 பேரும் அவிசுவாசமா இருந்தபடினால பாருங்க, கோபம் அவிசுவாசம். நாங்க தேவனை முழுமையா விசுவசிச்சா கர்த்தர் அதை செய்வார் என்று விட்டுடுவோம். நாங்க விசுவசிக்கல ஒரு பாயிண்ட்ல, அதனால அது நமக்கு தண்டனை ஆமா. மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், மோசே you are the most kind person I have seen. இல்லையாமா? அவரே சொன்னார், அவனை போல ஒருவரும் இல்லை சாந்த குணம். நீதான் அந்த சாந்த குணத்துக்குள்ளே நான் கண்ட மனுஷன்ல ஒரு மனுஷன் நீதான். ஆனா நீ காணாமலே போறதில்லை. சில பல நம்முடைய காரியங்கள் தண்டனைகள், கோபத்துடைய தண்டனைகள் சில நேரம் நமக்கு தெரியாது. நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் நடக்கலையே என்று. நான் உணர்றேன், சில நேரம் நம்முடைய கோபத்துடைய காரியம் தான் தேவனுடைய மகிமைக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு கோவிக்கிறோம், எதுக்கு கோவிக்கிறோம், எப்படி கோவிச்ச முதல்லாம் கதை கேட்கறது இல்ல. நான் உனக்கு சொன்னா இவ்வளவு பிரச்சனைக்குள்ள நீ போய் பேசு, ஆனா நீ போய் அடிச்ச. ஏன் அடிச்சா? மோசைக்கு நல்ல ரீசன் இருக்கு சகோதரர். உண்மையா சொல்றோம், மோசையை போட்டு பிச்செடுதான். சைக்காலஜிக்கலி he has torn apart him. மனதத்துவ ரீதியாய் மனநிலையில அவன் 1000 துண்டுகளாய் பிரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. நின்று கத்திக்கொண்டே இருக்கிறான். என்னத்துக்கு கொண்டு வந்தாய்? அது நடந்த சூழ்நிலை பாத்தீங்க. என்னத்துக்காக இங்க கொண்டு வந்தார்? எகிப்திலே கல்லறைகள் இல்லை என்ன சொல்லியா இங்க கொண்டு வந்தா மோசையே? தாகம் எடுக்கிறது, நான் வறண்டுட்டு செத்து போக போறோம், தண்ணி இல்ல. நீ கேளு உண்டே ஆண்டவர்கிட்ட, நீ சொல்லு. நாங்க அங்க இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருப்போம். சொல்லி ஒவ்வொரு காரியமாய் சொல்லி 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 அவனை ப்ரோகேட் பண்றாங்க. அவனுடைய விளைவு அவனை அடிச்சான். ஆனா கத்த சொல்ற, உனக்கு தான் தண்டனை. பாருங்க, அநியாயம் செய்தவெல்லாம் அவன் பிள்ளைகள் போயிடுச்சு. 2 முறுமுறுத்தவனுடைய சந்ததி போயிட்டு இவன் போக கிடைக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க இப்ப, அதுக்கு முந்தைய இருந்து வாசிங்க ராசா. ஒரு 8வது வசனத்துல கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடிவர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, 1வது 2வது வசனங்களை வாசிங்க. ஃபுல் ஸ்டோரி எங்களுக்கு அப்படியே பிக்சரா வரும். இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் 1ஆம் மாதத்தில் சீன் வனாந்தரத்திலே சேர்ந்து யனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டால் யனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். யனங்கள் மோசேயோட வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரன் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதாளம் செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். ஹல்லேலூயா. இதான் பிரச்சனை. 2 கூட்டம் கூடி கலகம் பண்ணி குறை சொல்லி எங்களை நீங்க கூட்டிட்டு வந்த. அப்ப சொன்னாங்க, கூட்டிட்டு வரக்குள்ள என்ன சொன்னாங்க? கூட்டிட்டு வரக்குள்ள சொன்னாங்க, ஓ நீ சொல்லுகிறபடி நான் கேட்கிறோம், ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். 10 வாதைகளை அனுப்பினீர், பார்வோனோடு வந்தீர், என்ன சமுத்திரம் பிளந்தது, எல்லா காரியமும் நடந்தது. ஒவ்வொரு நாளும் என்ன கேட்டதுக்கு பரலோகத்துல இருந்து மண்ணா, குடிக்கிறதுக்கு தண்ணீர் எல்லாம் கிடைச்சது. ஆனா எப்ப சொல்றான், சாகுற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுக்கிறானே. கேட்க ஆத்திரம் வருமா இல்லையா? என்ன லீடர்ஸுக்கு வார போராட்டம் தான், தலைவர்களுக்கு நடத்துறவங்களுக்கு வார போராட்டம். நல்லா இருக்கக்குள்ள எல்லாம் நல்லா, கொஞ்சம் குறைஞ்சதும் அவர்ல தான் போல. என்ன ஏதாவது நடக்குதா, தலைதான் போல, மிச்சம் எல்லாம் நல்லா எல்லாம் சொல்லி கத்தி குளர்ந்த பிறகு கத்த சொன்னார், நீ ஒன்றும் பேசாத, இந்த கோலை எடுத்து கொண்டு போய் மலையோட பேசு. இப்ப மோசேக்கு என்ன தெரியுமா? ஆத்திரம்.
உள்ளுக்குள்ள என்ன தெரியுமா ஆத்திரம், இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு, காணா நந்தா இந்த ஆண்டு வந்துச்சு, ரெண்டு கொண்டு கலாட்டா பண்றாங்களே. கேட்கிறாங்க தெரியுமா, உங்களுக்கு தண்ணி வேணுமா, உங்களுக்கு தண்ணியா வேணும், உங்களுக்கு என்ன உங்களுக்கு தெரியும், இப்ப கதை சொல்லிட்டு தண்ணி வரப்போகுது. They know that God is going to give the water. தண்ணியா வேணும் உங்களுக்கு, தாரான்னு அடிச்சான். இவங்க நினைச்சிருக்கலாம் சில வேளை இவங்க முரட்டாட்டம் பண்ணபடினால் கர்த்தர் சொன்னதுக்கு பதிலா அடிச்சா சில நேரம் தண்ணி வராதுன்னு நினைச்சிருக்கலாம். ஆமா இல்லையா? உங்களை தண்ணி கொடுக்காம உங்களுக்கு ஒருக்கா ஒரு பாடம் படிப்பிக்கணும். தண்ணி இல்லாம வறட்சியா இருந்தா அவங்களுக்கு ஒரு புத்தி வரும்னு நினைச்சிருக்கலாம். அதான் கேட்கலாம், தண்ணி வேணுமா அவங்களுக்கு சொல்லி தண்ணி அடிச்சாங்க. சோதரிலே பாருங்க, பேசினாலும் சரி அடிச்சாலும் சரி தண்ணீர் வந்தது. நம்முடைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றதுக்காக கர்த்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறாருன்னு நான் எடுக்கக்கூடாது. இந்த வார்த்தை என்ன நியாயம், ஆனாலும் நான் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். ஆமே, தண்ணீர் வரும். ஏன் தண்ணீர் வரும்? தண்ணீர் ஏன் வரும்? கர்த்தர் ஜனத்தின் மேலே மனதுருக்கம் உள்ளதவன் அதை செய்வார். ஆனபடினால நான் செய்தது சரியாகாது, கர்த்தருக்கு முன்னால செய்ய வேண்டிய செய்யறத செய்யாம விட்டது சரியாகாது. ஆனால் கர்த்தர் போஷிக்கிறவர், ஜனங்களை போஷிச்சார், அவருடைய தாகத்தை தீர்த்தினார். ஆனா அடிச்சவருக்கு சொன்னார், நீங்க ரெண்டு பேரும் போறதில்லை, நீங்க ரெண்டு பேரும் போறதில்லை. பாருங்க, ஆரோன் தான் அத்தனை நகையும் வேண்டி கண்டுக்குட்டியை உருவாக்கி அதுல எகிப்திலே இருந்து கூட்டி வந்த தெய்வம் என்று சொல்லி அந்த ஜனங்கள் அந்த முரட்டாட்டத்துக்குள்ள நடக்கிறதுக்கு அந்த காரியத்தை சிப்பத்தை செய்து கொடுத்த மனுஷன். அந்த வேளையில கூட தேவன் அவனை விட்டு அனுமதிக்கல. அவன் ஒருவன் தான் அதுல தப்பணும், அந்த முரட்டாட்டத்துல. ஆனா இப்ப கத்த சொல்லிட்டா, no mercy. ஹல்லேலூயா. இது தண்டனை சகோதரர்களே. இரண்டாவது காரியம் பாருங்க, குரோனிக்கல்ஸ் நாளாகமம் 2 நாளாகமம் 26 எடுங்க. 2 நாளாகமம் 26 17 இருந்து 20 வரை வாசிக்கலாம். 26 2 நாளாகமம் 26 17 இருந்து 20 வரை. ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது, ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன்னிற்கிற அவனுடைய நெற்றியில் குஷ்டரோகம் தோன்றிற்று. பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும் போது, இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். ஹல்லேலூயா. ஒரு ராஜா சகோதரர்களே, அவன் ராஜாவா இருக்கலாம், தேசத்துல இருக்கிற எல்லாம் அவனுடைய அதிகாரங்களுக்கு இருக்கு. ஆனா கர்த்தருடைய ராஜ்யம் கர்த்தருடைய கரத்துல இருக்கு. ஹல்லேலூயா. அவன் ராஜாவா இருக்கிறபடினால அவன் என்ன நினைச்சான், ஆசாரியன் இல்லாம தான் தூவம் காட்டலாம். இன்னைக்கு அநேகருக்கு தெரியற இல்ல, தேவன் அவருடைய அழைப்பை அவருடைய காரியங்களை வச்சிருக்கிறார், அதுல நாங்க மூர்க்கம் கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆசாரியன் நின்று கொண்டிருக்கிறான். பாருங்க, ஊசியா ராஜா என்ன நடக்குது? 18வது வசனம் சொல்லுது, ராஜாவாகிய ஊசியாவோட எதிர்த்து நின்று, ஊசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. பாருங்க, ஒரு ராஜாட்ட போய் சொல்லலாமா, தூபம் காட்டுற வேலை இல்ல. ராஜாக்கு என்ன சொல்லலாம் உடனே? இந்த தேசத்துல இருக்கிற என்ன, இவர்
ஜனநாயக சோசியலிச குடியரசுல தேர்தல்ல நின்று மக்களால தெரிவு செய்யப்பட்டவர்ல இவன் ராஜாவாகவே அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். அதிகாரம் அவனிடத்துல இருக்கு, அவனுக்கு என்னவும் செய்யலாம். ஒரு தேசத்துல ராஜாக்கு எது செய்யவும் அதிகாரம் இருக்கு. ஆனா கர்த்தர் நியமனத்தை அவன் தாண்டி அவன் கோபம் கொண்டபடினால அவனை ஆண்டவர் தாண்டிச்சான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க யாராயும் இருக்கலாம், என்ன எங்களை பொறுத்தவரையில இருந்து கர்த்தர் என்னவா நம்மளை அழைச்சிருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாய் அதிகாரம் தந்திருக்கிறார். ஆனாலும் நம்முடைய அதிகாரம் தேவனுடைய நியமனங்களை மாற்றக்கூடாது. நம்முடைய கோபத்தின் நிமித்தம், ஹல்லேலூயா, தேவனுடைய நியமனத்தை மாற்றக்கூடாது. தேவன் வச்ச இடத்துல அதனால ஆண்டவர் அடங்கி இருக்கணும். சில இடத்துல சத்தம் போடாம இருக்கிறது நல்லது. இல்ல எனக்கு தெரியும், நான் என்னையும் கர்த்தர் அழைச்சிருக்கிறார் இல்லையா, எனக்கு அந்த அதிகாரம் இருக்கு. என்ன இருக்கு? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர். அவன் முஸ்லிமா இருந்தான், புத்திஸ்டா இருந்தான், பரங்கியரா இருந்தான், தமிழரா இருந்தான், சிங்களவரா இருந்தான், நோவஜினா இருந்தான், யாரா இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்துல அவனுக்கு அதிகாரம் போகுது. தெய்வத்துக்கு பிள்ளை, தெய்வத்துக்கு பிள்ளைன்னா அதுக்கப்புறம் என்ன கண்ட்ரோல்? ராஜாக்கு ஒரு தேசத்துக்குள்ள தேவனுக்கு கர்த்தத்துவம் எந்த இடத்திலும் எல்லாவித அதிகாரங்களையும் உடையவர். அவருக்கு பிள்ளையா போனா ராஜாக்கு இளவரசன், நான் கர்த்தருக்கு பிள்ளை, எனக்கு எல்லா அதிகாரம் கொடுத்திருக்கு. நான் கோபத்தோட தேவனுடைய நியமனங்களுக்குள்ள குறுக்க இருக்க கூடாது. அதுதான் ஊசியா ராஜா செய்தான். ஊசியா ராஜாக்கு அதிகாரம் இருந்தது ராஜா சொல்லி இல்லையா. சில நாங்க சொல்றோம், நான் வீட்டுல இது, நான் வீட்டுல அது, என்னுடைய குடும்பத்துல நான் இதான் இல்ல. அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, நியமனங்கள் குறுக்க இருக்கப்படாது. என்னுடைய அதிகாரம் தேவனுடைய நியமத்தை மாற்றக்கூடாது. சொல்றேன், ராஜாக்கு இதேதான் சவுலுக்கு நடந்தது. ஆசாரியன் வேற காத்திருக்க சொன்னா காத்திருக்க இல்லை. இவன் போய் அங்கே பலிபீடத்துல பலியிட்டான் இருக்கு. ஆண்டவர் சொன்ன உடனே நீ எடுக்கப்பட்டாய் சொன்னது அவர் சொன்ன வார்த்தை. ஆனால் சவுலுக்கு நடந்த என்ன தெரியுமா? தன்னுடைய சொந்த பட்டயத்தினாலே எல்லா எதிரிகளையும் வந்து அந்த பிரதேசத்திலேயே இருக்க முடியாத அளவுக்கு இருந்த ஒரு மகிமை உள்ள ராஜா தன்னுடைய பட்டயத்திலே பாய்ச்சது மாத்திரமல்ல, தன்னுடைய சந்ததியும் அதே மாதிரி செத்தது. அல்லேலூயா. ஆத்திரப்படுவது தண்டனைக்குரியதாய் மாறும். அதிகாரம் இருந்தால், நான் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தாலும், நான் கர்த்தருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை கர்த்தர் தருகிறார். அந்த அதிகாரத்தினால நான் சில நிலைகளை விட்டு நான் மாறுவேனானா, எனக்கு வைத்திருக்கிற நிலைகளை விட்டு மாறி நான் அதிலே கோபப்பட்டு ஆத்திரப்படுவேனானா பிரச்சனை. கர்த்தர் என்னவா அழைச்சிருக்கார், நான் அதுவா தான் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். என்னை மனைவியா அழைச்சா நான் மனைவியா தான் இருக்கணுமே தவிர கணவனுடைய அதிகாரத்துக்குள்ள கடந்து போக கூடாது. கணவனை அழைச்சிருக்கிறார், கணவன் தன்னுடைய அதிகாரத்துக்குள்ள இருக்கணும் தவிர தேவனுடைய காரியத்தை குழப்ப கூடாது. ஊழியனா அழைச்சிருந்தாருன்னா கர்த்தர் ஊழியனாவே இருக்கணும். விசுவாசியா அழைச்சிருந்தாருன்னா விசுவாசியாவே இருக்கணும். அடிமையாக அழைக்கப்பட்டிருந்தா நீ அடிமையாயிரு, ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லுது. ஆனா நீ ஆத்திரப்பட்டு எதையாவது ஒரு பார்டரை கிராஸ் பண்ணா அது நமக்கு தண்டனை ஆகி மாறும். ஹல்லேலூயா. அது யாரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். அவங்க சொல்றாங்க பாருங்க, ஆசாரியங்க பாருங்க, இப்பதான் உங்களுக்கு விளங்கும். இங்க ஆசாரியர்கள் நின்று கொண்டிருக்காங்க தேவாலயத்துல. இவன் ராஜா என்று இவன் வந்துட்டான். குறிச்சு நாங்க முதையும் படிச்சோம், வாசிங்க. 17வது வசனத்துல இருந்து நாங்க வாசிக்கலாம். 2:4-26. ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து
ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன்னிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. அல்லேலூயா. கோபத்தோட அவங்க வேணாம்னா இவர் வேணாம்னு செய்யறாரு. கோபம் விட்டுனாங்க. இவர் கோபத்துல தன்னுடைய அதிகாரத்தை காட்ட முற்பட்டார். தண்டனை உடனே வந்தது. அவனுக்கு குஷ்டம் வந்தது இருக்கு இல்லையா? இந்த ராஜா மரிச்ச போதுதான் என்ன தெரியுமா அவனுக்கு? 6ஆம் அதிகாரம் ஏசாயா. இந்த ராஜா என்னண்டா, இந்த ராஜா மரிச்ச போதுன்னு அந்த வேதம் சொல்றது என்னண்டா, அந்த கோபம் உள்ள அந்த மனுஷன் மரிச்ச போதுதான் தேவன் மகிமையில இருக்கிறத ஏசாயா கண்டான். அல்லேலூயா. ஊசியா ராஜா மரித்த அந்த வருஷத்துல அப்படிதான் தொடங்குது. அந்த வார்த்தை அப்படித்தான் சொல்லுது. வருஷத்துல ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே உட்கார்றத நான் கண்டேன். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருக்கிற இந்த அதிகாரத்தினாலே வர்ற அல்லது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சூழலினாலே தேவன் எங்களுக்கு தந்த கிருபையினால கோபம் கொண்டு காரியம் செய்து இந்த மனுஷன் மரிச்சாதான் மகிமையில இருக்கிற தேவனை காணலாம். அல்லேலூயா. அது வரைக்கும் ஏசாயா எல்லாருக்கும் ஐயோ ஐயோ என்று சொல்லுகிற அசுத்த நடுவிலே வாசம் செய்கிற அசுத்த உதடு உள்ள தீர்க்கதரிசியம். தீர்க்கதரிசினா கர்த்தருடைய வாய். ஆனா தேவனுடைய மகிமையை அவன் காணும் வரைக்கும் அவனுடைய நிலையும் அவனுக்கு உணர்த்தப்படவில்லை. அவனுடைய நாவையும் அவனுக்கு தெரியாது. அவன் ஏதோ கர்த்தர் சொன்னபடிக்கு எல்லாருக்கும் ஐயோ. வீட்டை கட்டி தாங்கள் மட்டும் குடியிருக்கும்படிக்கு நினைக்கிறவர்களுக்கு ஐயோ. தேவ திராட்சை தோட்டத்தை பண்ணி நல்ல கனிகளை எதிர்பார்த்தார், அவர்களுக்கு ஐயோ. இரவு விடியும் வரைக்கும் குடித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. போய் வாட்சி பாருங்க எத்தனை ஐயோ 5 அதிகாரம் சொல்றான். ஆனா தேவன் மகிமையோட இருக்கிற காரணம் என்ன சொல்றான்? ஐயோ நான் அதமானே. நாங்க தேவன் மகிமைய கண்டாதான் எங்களுக்கு மனம் திரும்புதல் வரும். எங்களுக்கு மனம் திரும்பல் வந்தாதான் தேவனுடைய அழைப்பு வரும். தேவனுடைய அழைப்பு வருகிற போதுதான் தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அதான் அங்க நடந்த காரியம். அல்லேலூயா. இது இவ்வளவுக்கும் என்ன செய்யணும் பாருங்க. அந்த அந்த வசனம் அழகாய் தொடங்குது. ஊசியா ராஜா மரித்த வருஷத்துல. என்ன ஊசியா ராஜா? கோபமுள்ள ஆத்திரமுள்ள அதிகாரத்திலே காரியங்களை செய்கிற ஒரு மனுஷன் மரித்த போதுதான் தேவன் தீர்க்கதரிசியை வெளிப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கோபமுள்ள மனுஷன் மரிச்ச போதுதான் அநேகருக்கு வெளிச்சம் வந்தது. ஆமென். அப்ப கோபத்தில் இருந்து மனுஷனை தேவன் தண்டிக்கிறார் சகோதரர்களே. ஏனென்றால் அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுபடி. ஹல்லேலூயா. அப்ப கோபத்துக்கு இன்னைக்கு நமக்கு தெரியும், கோபத்துக்கு என்ன இருக்கு? தண்டனை இருக்கு. அப்ப என்ன செய்யலாம்? இனி என்ன அடிச்சா அடிக்கட்டும், நெத்தில குஸ்ரோகம் வந்தா வரட்டும், நான் செய்யறத செய்து முடிக்கலாம் யோசிக்கலாமா? இனி இல்ல, நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆமென். சரி, அப்ப 3 காரியம் நாங்க பார்த்துட்டோம். ஒன்று, கோபத்தினுடைய கடுமையை நாங்க பார்த்தோம். கோபத்தினுடைய விளைவை பார்த்தோம். கோபத்தினுடைய தண்டனையை பார்த்துட்டோம். அப்ப கோபம் எல்லாம் செய்யும், என்ன நடக்குது எல்லாம் செய்யாச்சு. அப்ப இந்த கோபத்தில இருந்து எங்களுக்கு எப்படி விடுதலை? இந்த கோபத்தை நாங்க எப்படி மேற்கொள்கிறது? இதுதான் முக்கியமான காரியம். இன்றைக்கு கிறிஸ்தவத்துல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? செய்யக்கூடாதெல்லாம் செய்யாத 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 சொல்லுவாங்க. படம் பார்க்காத, சிகரெட் குடிக்காத, தண்ணி அடிக்காத, என்ன கிளப்புக்கு போகாத, அது செய்யாத, இவங்களோட இப்படி பண்ணாத, எல்லாம் பண்ணாத. என்ன பண்ண? அது சொல்லி கொடுக்கிறது. அல்லேலூயா. அதான் இருக்கிற கஷ்டம். கோபத்தில இருந்து விடுதலையாக நம்முடைய வேதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். சத்தியத்தை நாங்க அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆனபடினால் நாங்க நிச்சயமாய் விடுதலையாக போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாய் கர்த்தருடைய சத்தியம் என்னை விடுதலையாக்கும். நான் அல்ல, என்னுடைய தேவனுடைய வார்த்தை என்னை புடம் பண்ணும்.
என்னை பாரும்போது கூட வெள்ளியை போல என்ன புடமிட்டான் போல ஆனபடினால நான் பசும் பொன்னாய் ஆகுவேன், பசும் வெள்ளியை போல நான் ஆகுவேன். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய சத்தியம் என்ன சொல்லுதான்? வேதம் சொல்லுது, கோபம் வருகிற போது நாங்க விடுதலையாக என்ன செய்யலாம்? ஆமென். முதலாவது காரியம் எபேசியர் 4:26. எபேசியர் 4:26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. ட்ரை பண்றோம். நான் முந்தைய சொல்லியிருப்பேன், கார் ரெண்ட் அவுட் பண்ற கம்பெனில பெஸ்ட் கம்பெனி எந்த கம்பெனி? உலகத்திலேயே நம்பர் 1ல இருக்கிறது ஹெர்ட்ஸ். ஜெர்மனியில இருக்கிற ஒரு கம்பெனி, ஹெர்ட்ஸ் கம்பெனி. இந்த ஹெர்ட்ஸ் கம்பெனி உலகத்திலேயே கார் வாடகைக்கு விடுகிறதுல அவங்கள போல ஒருவரும் இல்ல. அவங்க என்ன செய்றாங்க? அவங்களோட ஸ்லோகத்துல இருந்தாங்க, we are the number 1. நாங்கள் முதன்மையானவர்கள் இந்த பிசினஸ்ல, இந்த வியாபாரத்துல, இந்த காரியத்துல நாங்க தான் முதலான ஆட்கள். அப்ப அதுக்கு பின்பதாக இன்னொரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன, உலகத்துல ஒரு கம்பெனி தானே இருக்கிறது இல்லையா? கீரை கடைக்கு ஒரு எதிர்கடை இருக்கிறது இல்லையா? அப்ப யூரோ கார் என்று சொல்லி யூரோப்ல இருக்கிற அந்த கம்பெனி தாங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்ச போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சவால், எங்களுடைய ஸ்லோகம் எப்படி இருக்கிறது, என்ன நாங்க போல அவங்க எழுதிட்டாங்க, இதை நம்பர் 1. நீங்க பாத்தீங்கன்னா ஹெர்ட்ஸ் கார்ல நம்பர் 1 ஸ்டிக்கர் ஒட்டிருப்போம், பாத்துருக்கீங்களா? பாருங்க, இனிமேல் ஹெர்ட்ஸ்ல நீங்க கார் எடுத்தா அல்லது ரோட்ல கார் போனா என்னோ 1 போட்டு ஒரு பெரிய ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும், அந்த கார் ஹெர்ட்ஸ் உடையது. அப்ப இவங்களுக்கு ஒரு பெரிய சவால் என்னன்னா, நம்பர் 1 இருக்கிற கம்பெனியோட ஒரு போட்டியாக அல்லது ஒரு காரியமாக நாங்க ஒரு பிசினஸ்
நாங்க என்ன செய்யறது? எல்லா பெரியாக்களும் கூடி, இந்த மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கூடி அவங்க பேசுறாங்க, ஒரு ஸ்லோகம் நாங்க கொண்டு வரோம். அவங்க 1 வச்சுட்டாங்க. எங்களால என்ன செய்ய முடியும்? நாங்க உண்மையாகவே என்ன செய்யலாம்? ரியலாக என்ன செய்யலாம்? அவங்க ஒரு ஸ்லோகம் கொண்டு வந்தாங்க. என்ன தெரியுமா? We are not the best, but we try harder. நாங்க பெஸ்டான ஆட்கள் இல்ல, ஆனால் பெஸ்ட் ஆகிறதுக்கு துரிதப்படுகிறோம். ஹல்லேலூயா. We are not the best, but we try harder. அவங்களோட ஸ்லோகத்துல அந்த கீழ்ப்பகுதி மாதிரி இருக்கும், try harder. ஹல்லேலூயா. நாங்க கோபத்தை ஜெயிச்சிட்டோம் இல்ல, but we try harder. ஹல்லேலூயா. We are not the best. இன்னும் நாங்க பரலோகத்துக்குள்ள நுழையல. We are not perfect, but we are trying harder. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப நாங்க இன்னும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் சரியாகிறதுக்கு. ஆனபடினால பிசாசு சொல்ற காரியத்தை எடுக்காதீங்க. நீ சரி வரா மாட்டா என்று சொன்னா நீ சொல்லுங்க சரி வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், மதில்களை தாண்டிடுவேன். ஏன்னா இது மதில் ஆண்டவரே, 3 தடவை நான் பாஞ்சு பார்த்தனா இத பிடிக்க இல்லாம இருக்கு, but you are going to help me to climb over. ஹல்லேலூயா. நான் எத்தனையோ தடவை வந்த சூழ்நிலையில மேற்கொள்ளப்பட்டிருக்கிறேன், கோபத்தினாலே அடிக்கப்பட்டு போயிருக்கிறேன், துக்கப்பட்டு இருக்கிறேன், நான் குற்றப்படுகிறேன். ஆனாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அதை மேற்கொள்ள எனக்கு பலம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி விசுவாசிக்கிறவங்களை கர்த்தர் செய்வார். ஏலாதுன்னு விட்டு விட வேண்டாம். கர்த்தருக்குள்ள கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதனால ஆண்டவர் கேட்டார், என்னால கூடாத காரியம் ஒன்று உண்டோ? தேவனால கூடாத காரியம் இல்லை, எங்களால கூடாதா? ஆண்டவர் சொன்னார், உங்களால் கூடாது, ஆனா என்னால கூடாத காரியம் ஒன்று இல்லை. ஹல்லேலூயா. மனுஷரா இருக்கிற இல்ல, ஆனா கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். வேதம் என்ன சொல்லுது? நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. சில போல நாங்க இப்ப பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம், அநீதியை விளைவிச்சிருப்போம், துக்கத்தை ஏற்படுத்தியிருப்போம் இல்லையா, அநியாயமா நடந்திருப்போம், நோவ பண்ணியிருப்போம் இல்லையா. ஆனா அந்த சொல்ற பாவம் செய்யாதிருங்க. உங்களுடைய கோபம் என்னத்துக்குள்ள மாறணுமோ? சூரியன் அஸ்தமிக்கிறது கிடையில தனிய கடவுது, அது தனிஞ்சிடும், அமர்ந்திடும். ஹல்லேலூயா. அப்ப சூரியன் அஸ்தமிச்ச நேரம் தொடங்கினது என்ன செய்யும்? உடைய கோபம் சன் செட்டுக்குள்ள அமர்ந்திடணும். கோபம் சன் செட் ஆகின அப்புறம் வர கோபத்து சன் ரைஸுக்கு முதல் போயிடும். ஹல்லேலூயா. சூரியன் எலும்புற கடையில போச்சுன்னா நல்லது. ஆமே. இப்ப நமக்கு விண்டருக்குள்ள வந்தா கரை நேரம் வச்சிருக்கலாம் நாம இருக்கிற தேசத்துல. என்ன சூரியன் வர்றது போறது தெரியுது இல்லை. என்ன நம்ம இதுல எல்லாம் தேடி கண்டுபிடிப்போம். நியாயசாஸ்திரிகள் என்ன பரலோகம் போறதுக்கு என்ன வழி, என்ன நியாய பிரமாணத்தை செய், அதெல்லாம் செய்து வருகிறேன். அப்ப அயலவன நேசி. அப்ப அயலவன் யார்? அப்ப நியாய பிரமாணம் செய்யல. ஹல்லேலூயா. விளங்குதா? ஆனா சொல்ற ட்ரை ஹார்ட். சில போல இன்றைக்கு இருக்காம இருக்கலாம், ஆனா கர்த்தர் அஜய்க்கு பலன் தருவார். ஆனா பலன் தருவார் என்று நாங்க இருக்கக்கூடாது. நாங்க இன்னொரு கட்டத்துக்குள்ள போகணும். கர்த்தர் இன்றைக்கு உதவி செய்வார். உங்களுக்கு உதவி செய்வாரோ இல்லையோ, எனக்கு இன்றைக்கு உதவி செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவர். நீங்க நினைக்கிறீங்க ஏதோ பிரசங்கத்தை வடிவாக்குற பாச பேசி கொண்டிருக்காங்கன்னா இல்ல, போராட்டத்தோட குற்ற மனசோட தான் வேதத்தை சொல்லிக் கொடுத்துருக்கு. ஹல்லேலூயா. என்ன கர்த்தருக்குள்ள ஒரு நாள் நாம் படுற பிரயாசம் பாடுகள் ஒரு நாளும் வீண் போகாது. என்ன நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாங்க அறிந்திருந்தோம். ஹல்லேலூயா. நாங்க ஒரு நாளும் சோதரல, ஒரு நாளும் விடப்பட்டு போக மாட்டோம். ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, ஆண்டவர் வேதம் சொல்றது வாசிங்க. இப்ப இந்த வசனம் நாங்க வாய்ச்சி ஏன்னா மற்றாக்களுக்கு சொல்றதுலயும் அதை செய்யறதுலயும் இருக்கிற, பட்
Today we will take it inside and we are going to do it. வாசிங்க. முதலாவது காரியம், நான் கோபத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு இந்த வார்த்தையில, இந்த வசனத்துல நமக்கு ஒரு பயிற்சி வரும். Practically we have to go into this world. என்னவா? அதுக்காக தான் நாம சொல்லுவோம், இந்த மறைக்கிறதுக்கு எத்தனை கதை சொல்ல தெரியுமா? எனக்கு கோபம் இல்லை இல்லையா? எனக்கு கோபம் இல்லைன்னு வேண்டாம். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் முகம் பார்க்க பார்க்கல. அதெல்லாம் பிரச்சனை நடந்ததெல்லாம் மறந்துட்டேன். ஆனா அந்த முகம் பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை, அந்த அளவோட பேச விருப்பம் இல்லை. எத்தனை காரியத்தை நம்முடைய இருதயம் சொல்லி தர தெரியுமா? ஏனென்றா மனுஷனுடைய இருதயம் தான் என்ன உள்ளதா? திருக்கும் கேடு உள்ளது. திருக்குன்னது தானே, திருக்கி சொல்லாட்டது என்ன? திருக்குன்னா என்ன? அப்படி மாத்தி இப்படி மாத்தி இப்படி மாத்தி எங்களை சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. நம்முடைய இருதயம் தான் திருக்கும் கேடும் உள்ளது. அது கேடு மறைச்சு திருக்க வெளிப்படுது. கேடானதை உள்ளுக்குள்ள மறைச்சு அது இல்லை இல்லை சிரிப்போம். என்ன உதட்டினால சிரிப்போம், கையால காட்டி பிடிப்போம். உள்ளுக்குள்ள என்ன இருதயத்துல இருக்க பல்லு நரம்புங்க. உள்ளுக்குள்ள சிரிக்கலாம். We go through that situation. இல்லையாமா? எத்தனை தடவை என்ன போறோம்? வேதம் சொல்றது வாசிப்போம். நாங்க 25 வாசிங்க. 25, 26 வாசிங்க. 4, 25 அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். தெரியுமா இந்த வார்த்தை சொல்லிட்டு சொல்லப்படுது? என்ன கோபத்தை உள்ளுக்குள்ள வச்சுட்டு பொய்யை சொல்றது இல்ல. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, எனக்கு அப்படி இல்ல, இப்படித்தான், இதாலதான், அதாலதான். உண்மையா வேர் வந்து அதுதான். ஹல்லேலூயா. வேர் வந்து அதுதான். அது நானா இருந்தா சரி, நீங்களா இருந்தா சரி. அதனால அந்த வேத வார்த்தை அழகாய்த்தான் தொடுக்கும் இல்லையா? சொல்லுங்க, வாசிங்க. இப்ப நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முதல் உங்களுடைய எரிச்சல், உங்களுடைய தெம்பரமா, உங்களுடைய ஆத்திரம், அகோரம் எல்லாம் அடங்கிறோம். அடங்கிச்சுன்னா கோபம் பாவமாய் மாறாது. லேட்டாக பாவமா மாறும். சில மனுஷன் பாருங்க, பால் பட்டியல அடிச்சிருந்தான். என்ன 22ஆம் தேதி அக்டோபர் 13 ஓட பால், நல்ல பால், என்ன சத்துள்ள பால், வெள்ளம் தருகிற பால், என்ன அத்தியாவசியமான ஊட்டச்சத்து எல்லாம் சரி. என்ன 23ஆம் தேதி ஆயிடுச்சுண்டா என்ன கூட்டிட்டு போவார் சொல்லி டைம் போயிட்டுண்டா அது பாருங்க எந்த அளவுக்கு ஊட்டச்சத்தா இருக்கிற பால் என் உடம்புக்கு கெடுதியாய் மாறுறது போல கோபம் அந்த டைமுக்கு பிறகு கெடுதியா மாறும். என்ன ஃபுட் பாய்சன் தானே சொல்றோம். வயிற்றால போதுறவனோட என்ன சொல்றோம்? ஃபுட் பாய்சன். என்ன சொல்றோம் தமிழ்ல? நஞ்சு. என்ன உடம்புக்கு நஞ்சா மாறுகிறது. என்ன நஞ்சா மாறினது? நேற்று இரவு 12 மணி வரைக்கும் சரி என்று சொல்லி இருந்த பால், என்ன ஊட்டச்சத்து, ஹெல்த்தி, விட்டமின், மினரல் எல்லாம் சேர்ந்தது அடுத்த நாள் ஆகணும்னே நஞ்சா மாறுது. அப்ப சூரியன் அஸ்தமிச்ச பிறகு அது தனியலாட்டி அது நஞ்சாய் மாறும், அது பாவமாய் மாறும். ஹல்லேலூயா. அதான் சொல்றது தனியட்டும். அதுக்கு பிறகு அது இருக்க வேண்டாம். ஏனென்றா ஒரு 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 நிலைய தேவன் ஏற்றுக்கொள்றார். மனுஷனுக்கு இருக்கிற அந்த பலவீனத்தை, அவனுக்கு கோபம் வரக்கூடிய சூழ்நிலை, சந்தர்ப்பம், அவனுக்குள்ளே சுவாபம், பலவீனம் இருக்குன்னு ஆண்டவர் ஏற்றுக்கொள்றார். ஆனா அந்த பலவீனம் அவனுக்கு நஞ்சாக மாறக்கூடாது.
Hallelujah. My weakness can't be a poison. It's going to be a poison after sunset. சூரியன் அஸ்தமித்த பிறகு அது இருந்து கொண்டே இருக்குமா இருந்தா அது நம்முடைய ஆவிக்கு ஆபத்து, அது நஞ்சு. சூரியன் அஸ்தமிச்ச போது இருக்கு, வந்ததா வந்தது, அகோரமா இருந்ததா இருந்தது, தேவ ஆவியானவரை துக்கப்படுத்தினதா துக்கப்படுத்தினது. You have to return to God. Hallelujah. எதனால வந்தது? என்ன இவர் கோவமுட்டி வந்தது, அவர் சொல்லி வந்தது, இவர் செய்ததால வந்தது, எல்லாம் வந்ததுதான், உண்மைதான். கோவம் வந்தது உண்மைதான். ஆனா சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு மேல நின்றுதுன்னா அது பாவமா போயிடும். பாவம் தண்டனை. Hallelujah. அப்ப கோபம் வரக்குள்ள இந்த வார்த்தையில நாங்கள் தேர்ந்தவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கத்த விரும்புகிறார். சின்ன எவ்வளவு நாளும் அது ஒரு நல்ல வார்த்தை போல கேட்கறதுக்கு ஒரு தொடர் வசனம் போல. ஏன்னா தமிழ்ல அழகா இருக்குன்னு, கோவப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்க. தமிழை ரசிக்கிறவங்க முடியா ரசிப்பான், நல்ல எதிர்கமோனையோட இருக்கு. அப்படிதான் நம்மளோட வாழ்க்கையில இருக்கு. கோவப்பட்டாலும் பாவம் செய்யாதுங்க. இனி அப்படி இல்லை, இது ஆவியில எனக்கு பேசுற வசனமாய் மாறும். ஹல்லேலூயா. என்னை இன்னொரு படி மகிமைக்குள்ளே கொண்டு போறதுக்கு, இன்னைக்கு மகிமையில தடை பண்ணி கொண்டு இருக்கிற இந்த சுவாபம் என்னை நானும் பார்க்கிறேன், என்னையும் போக விடாம இருக்குது, உங்களையும் போக விடாம இருக்குது, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட விட முடியாம இருக்கு, தேவனுடைய எழுப்புதலை வர விடாம இருக்கு. ஏனென்றால் எங்களுடைய கோபம் தேவனுடைய நீதியை வரவைக்கிறது இல்லை, தேவனுடைய நீதியை அங்கே நடப்பிக்காதபடினால தேவனுடைய எழுப்புதலும் இல்லை, தேவனுடைய காரியம் இல்லை, ஒன்றும் இல்லை. கதை சொல்றார், அஸ்தமிக்கிறது கிடையாது, நிப்பாட்டு. ஹல்லேலூயா. சூரியன் அஸ்தமிக்கிறது கிடையில இது போயிரட்டுமா, இது போயிரட்டுமா ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், முதலாவது ஸ்டெப் நாங்க எடுக்க வேண்டியது இந்த வார்த்தை தான். கோபம் கொண்டால ஏன்னா எங்களுக்கு தெரியும், நாங்க ஒரே எக்ஸ்கியூஸ் தானே தேடுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஓகே கோபம் வந்துட்டு, கோபப்பட்டுட்டா, ஆத்திரப்பட்டுட்டா, கோபத்தினால இது செஞ்சுட்டா, ஆனா டோன்ட் கீப் இட் லாங். நான் கரு நேரம் வச்சிருக்கேன், இதை நாங்க பயிற்சி பண்ணுவோம் சார். கரு நேரம் நான் வச்சிருக்கேன், காலையில எழும்பக்குள்ள இந்த காரியம் என்னுடைய இருதயத்தை இன்னும் கீறி கிழிச்சு இன்னும் ஒரு காரியத்தை உண்டாக்க கூடாது. காலை ஆயிட்டா, கர்த்தாவே என்னை மன்னிச்சு. தேவனுடைய சமூகத்துல சில நேரம் கோவப்பட்டா சமூகத்துக்கு போக முடியாது, தேவன் எண்ண முடியாது. என்ன எனக்குள்ள இருக்கிற என்னை சமாதானப்படுத்துகிற என்னுடைய மனுஷிய சமாதானமும் அங்க எனக்கு இருக்கிற அந்த திருக்கான எண்ணங்களும் தான் வந்து கொண்டிருக்கும். இதனால இருக்கேனா இந்த மார்னிங் யூ ஹேவ் டு கெட் அப். இந்த கோபம் உனக்குள்ள இருக்கக்கூடாது. கோபம் தனியட்டும். கோபத்துல நீதியை பற்றி, காரியத்தை பற்றி அதெல்லாம் கத்தட்ட கொடுத்துடலாம் சொல்ற போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது என்னமா பாருங்க, சங்கீதம். இன்னொன்று நாங்க யோசிக்கணும், தேவன் அவரை போல அவருடைய சாயலை எங்களை படைச்சிருக்கிறார். அவருடைய சாயல் எப்படிப்பட்டது? இந்த கோபத்தை பொறுத்தவரையில தேவனுடைய சாயல் எப்படி இருக்கோ அப்படியே நானும் மாற வேண்டும். அந்த காரியத்துல பாருங்க, சங்கீதம் 30:5 வாசிங்க. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய கோபம் கூட நிக்கிறது இல்லையா? அப்ப தேவனுடைய கோபம் நிக்கிறது இல்ல. சாயங்காலத்துல அழுகதான், ஆனா காலையில் ஆண்டவரே உங்களுடைய புது கிருபை என்ன தாங்க. ஹல்லேலூயா. அப்ப நான் கோபப்பட்டு குற்ற மனசாட்சிக்குள்ள போனாலும், வேதனைப்பட்டு அல்லது இன்னொருடைய கோபத்தினாலே நாங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், அந்த துக்கத்துல இருந்து களிப்புக்குள்ள நான் வரணும். என்ற தேவனுடைய கோபம் அதிக நேரம் இல்லை. சொல்லுகிற போது சொன்னார், ஒரு இமை பொழுது நான் என்னுடைய கண்ணுல என்னுடைய கையில நான் விட்டேன், ஆனாலும் மிகுந்த இரக்கங்களினாலே நான் சேர்த்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு இமை பொழுதுல எங்களுக்கு வருகிறோம், ஒரு சடனா ஏன் வருது, எப்படி வருதுன்னு தெரியாது. நான் சொல்ல சயின்டிஸ்ட் ட்ரை பண்றாங்க. I have read documents, I have seen documents. ட்ரை பண்றாங்க, கெமிக்கலா இதா அல்லது என்ன ரியாக்ஷன் கன காரியம் சொல்றாங்க.
ரசாயன மாற்றங்கள் காரியங்கள் எல்லாம் சொல்றான். எங்களுக்குள்ளே ஒரு கோபத்துக்குரிய நச்சு பதார்த்தம் கூட சுரக்குதுன்னு சொல்றான். அல்லது மூளையிலே சில நேரம் இது பண்றாங்க, சுகரை சொல்லக்குள்ள சொல்லுவாங்க சுகருக்கு கோபம் வரும், பிரஷரை சொல்லும் போது பிரஷருக்கு கோபம் வரும்வாங்க. ஆனா நாங்க அதுல உண்டு நாங்க எடுத்துக்கொண்டு இதுதான் காரணம் என்று காரணம் காட்டுகிறார். அல்லேலூயா. அவருடைய 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 காரியம் தணிஞ்சு போகுதான். அவர் என்ன மன்னிக்கிறார். அவர் என்ன இல்லை, நான் பிழையாச்சதுக்கு அவர் கோபப்பட்டார், ஆனால் அவர் நீடிய பொறுமையினால் இரக்கத்தினாலும் என்ன அணைத்துக் கொள்கிறார். ஒரு இமை பொழுது நான் உன்னை விட்டன், ஆனாலும் மிகுந்த இரக்கங்களினாலே பாருங்க, ஒரு இமை பொழுதுதான் நான் விடுறேன், ஆனா நான் உனக்கு அணைக்கும் போது மிகுந்த இரக்கத்தினாலே அணைக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப எங்களுக்குள்ளேயும் அது வரணும் என்று நாங்க ஆவியில எங்களை உற்சாகப்படுத்தணும், எங்களை உந்தணும். I have to be like that. ஹல்லேலூயா. வாசிங்க எசேயா 57:16. நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதும் இல்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆண்டவர் பாத்தீங்களா? நாங்க சோர்ந்து போயிடுவோம் என்று அவர் கோபமா இருக்கிறது இல்லையா? ஹல்லேலூயா. அவரு சொல்றாரு, அதே சேபத்தோட வழக்காடுவோம்பான், வழக்காடுனாலும் உன்னோடு கோவிக்காதது. ஏன்னா என்னுடைய ஆத்மாக்கள் வாசிக்கிறதா திரும்ப, நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதும் இல்லை. ஏனென்றால் என்றைக்கும் ஒரு நாளும் இல்லை, அதிக நாட்கள் நான் கோபமாய் இருப்பதில்லை, அதிக நேரம் நான் கோபமா இருக்கிறது இல்லை. சில வேளை நான் கோபப்படுத்துகிறோம் இல்லையா? இதான் நான் சொல்ற, கோபப்படுத்தினாலும் நாங்க பாதகமான செய்து தண்டனை பெறாதபடிக்கு கர்த்தர் அப்படிதான் இருக்கிறார். அவர் அதிக நேரம் கோபிக்கிறது இல்லை, கொஞ்சம் சில நேரம் அவர் சில காரியம் செய்து, ஆனா அவர் என்ன நினைக்கிறார்? ஏனென்றால் ஆவியும் நான் ஏனென்றால் பாருங்க, நான் அதிக நேரம் கோபமா இருந்தா என்ன நடக்கும்? ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர். நாங்க சோர்ந்து போயிடக்கூடாது, தன் கோபத்தை எல்லாம் மறந்துடுறாங்க. இதுக்கு அநியாயம் செய்தது நாங்க, அநீதியா இருந்தது நாங்க, அசுத்தமாக வாழ்ந்தது நாங்க, பாவம் செய்ய அவரோடு முரட்டாட்டம் பண்ணினது நாங்க. ஆனா அவர் நினைக்கிறார், நான் கோபமா இருந்தா அது சோர்ந்து போகும். அப்ப நான் கோபமா இருந்தா என்னுடைய சோர்ந்து போகும். ஹல்லேலூயா. அதனால நீ கோபமா இருக்கா, கோபம் கொண்டாலும் அதிக நேரம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சோர்ந்து போகும். என்ன நம்ம சம்பந்தப்பட்ட சோர்ந்து போகும். ஆண்டவர் நம்மோடு என்ன சொல்லி தருகிற காரியம். அப்ப நான் கோபத்துல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு, கோபம் எனக்கு வருகிற போது நான் விடுதலை எனக்கு கத்த தருகிற கிருபை, வேதத்துல நமக்கு விடுதலையாக தேவன் சொல்லி தருகிற பாடம் இது. அவர் தன்னை குறிச்சே சொல்றாரு இல்லையா? ஹல்லேலூயா. கடைசியா இந்த கோபத்துல நாங்க வெற்றி பெறுறதுக்கு மத்தேயு 5:21-24 எல்லாருக்கும் தெரியும், செய்யத்தான் விருப்பம் இல்லை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21-24 வரைக்கும் செவம் பண்ணா கோபத்திலிருந்து வெளியில வந்துருவோம். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். அதுக்குள்ள நமக்கு ஒரு பாயிண்ட் தந்துட்டார் ஆண்டவர். தேடி பிடிக்கும். இப்ப பிடிக்க மாட்டீங்க, கொஞ்ச நேரத்துல பிடிப்பீங்க.
இந்த வசனத்தை கனதரம் வாச்சிருக்க யோசிக்காம வாச்சிருக்கோம். நல்லா யோசிச்சு வச்சீங்கன்னா நியாயம் இல்லாம நான் ரீசன் இல்லாம இவரோட போய்க்கிறது இவன் காரணம். எங்களை சமாளிக்கிறதுக்கு அதுக்குள்ளே கூட இருக்குன்னு. ஆனா இவ் கூடி நியாயம் இல்லாம நான் நியாயமா தான் போய்க்கிறேன். என்னுடைய கோபத்துக்கு நியாயம் இருக்கு. ஏன்னா இவர் என்ன தண்ணி தரலன்னு பிரச்சனை பண்ணுவார். மோச நியாயமா தானே கோயிச்சோம். மோச கோயிச்ச கோத்துல நியாயம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க, எங்கட நீதிபதி நியாயம் இருக்கா இல்லையா? ஆனா மோச நிலைக்கு மோச அப்படி கோயிக்க கூடாது. ஹல்லேலூயா. நியாயமா யாரோடையும் கோயிக்காது. நீ வேதம் வாசிக்க பாருங்க, உங்களுக்கு தப்புறதுக்கு சான்ஸ் இருக்கு. கவனம் வாசி, நியாயமா வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஹல்லேலூயா. நாம எல்லாம் எவ்வளவு பெரிய என்ன ஞாயிறு என்ன செய்யறோம்? இந்த வசனம் அழகான வசனம். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனபடியா நான் காணிக்க கொடுக்கிறோம். நியாயம் இல்லாம கோயிக்கிறவன் தான் என்ன தண்டனைக்கு இருக்கான். நாங்க என்ன, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, யாரோடையும் பிரச்சனை இல்லை, ஆனபடினால காணிக்க நான் கொடுப்பேன். எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி நான் காணிக்க கொடுக்குறேன். ஆனா வேதம் அந்த வார்த்தை எவ்வளவு அழகா சொல்லு தெரியுமா? உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று நீ கண்டான். எனக்கு என்ன பிரின்ஸோட நல்லா இருக்கக்கூடிய இந்த உதாரணம் எடுக்கலாம். என்ன பிரின்ஸ் என்ன, இப்ப எனக்கு தெரியுது என்ன பொறுத்தவரையில பிரின்ஸுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பார்க்க ஒரு மாதிரி இருக்கிறார், பிரைஸ் லோட் சொல்ல கஷ்டப்படுறார், என்ன என்ன வார நேரம் தெரியாத மாதிரி போறார், எல்லாம் இருக்குதான். நாம ஃபீல் பண்றோம் தான் நிறைய பேரோட இல்லையாவுமா என்ன நைஸா கட் பண்றேன், நான் இதால வந்து அதால அப்படி போறேன், அப்படி எல்லாம் பாட்டு பிடிச்சு கொண்டு போறேன். என்ன நான் பக்கத்துல இருந்தா அங்கால போய் பிரைஸ் லோட் சொல்றேன். எனக்கு தெரியுது பிரின்ஸுக்கு ஏதோ என்னோட பிரச்சனை இருக்கு. ஏதோ நாங்க என்ன தெரியுமா நினைப்போம், பிரின்ஸுக்கு பிரச்சனைன்னா பிரின்ஸ் வந்து எனக்கு ஒப்புரவாகும். வேதம் அப்படி சொல்ல இல்லை. இயேசுடைய உபதேசம் என்ன சொல்ல தெரியுமா? என்ன ஏன் நான் இயேசுடைய உபதேசம் சொல்றேன்னா, இயேசுடைய உபதேசம் செத்து கொண்டு போகும். இன்னைக்கு இயேசு மரிச்சு கொண்டு இருக்கிறார். அவருடைய நாமத்தினால செய்கிற அற்புதமும் அடையாளமும் தான் இன்னைக்கு பெருசா வந்து கொண்டு இருக்கு. இயேசு சொல்லிக் கொடுத்தா என்ன தெரியுமா? உன் சகோதரனுக்கு உன் பேரில் குறை உண்டு என்று நீ கண்டான். நான் என்ன செய்யணும்? யாரு நம்மட பிரின்ஸ் தான் எனக்கு மெல்லவா வெட்டுறார், கட் பண்றார், நம்ம விட்டு அங்கால போற அஞ்சால போறேன்னா நான் என்ன செய்யணும் தெரியுமா? போய் பிரின்ஸோட நாளைக்கு பிடிச்சிடும். வாங்க பிரதர், என்ன நானும் பாக்குறேன், நீ அங்கால போய் பிரைஸ்லோடு இங்கால பாட்டு படிச்சு கொண்டு போரு, எனக்கு கைதறதுக்கு உமக்கு என்ன பிரச்சனை? நான் ஏதாவது உமக்கு கஷ்டம் தந்திருந்தா என்னைய மன்னிச்சுக்கொள்ளு. யாருக்கு ஆசீர்வாதம் தெரியுமா? எனக்கு தான் ஆசீர்வாதம் செய்தா. ஹல்லேலூயா. இது நாங்க என்ன தெரியுமா சொல்ல, அவற்ற அங்க இருக்கிறேன் வரும், எல்லாம் வரும், டைம் இருக்கு. என்ன பார்க்காம ஓப்புறேன். ஏண்டா நாங்க நினைக்கிற எல்லாம் செய்யறதுக்கு தான் இந்த ஆண்டவர் இருக்கு. நான் போடுற சாபத்தை நடத்துறதுக்கு, நான் கதைக்கிற காரியங்கள் நீதி என்று ப்ரூவ் பண்றதுக்கு தான். இப்ப எல்லாம் ஆண்டவருக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. ஏன்னா ஒருவருடைய வேலை செய்யலான்னு வந்துட்டு ஆண்டவருக்கு இப்ப வேலை குறைவு. ஆனுடைய நான் சொல்ற வேலை செய்யிட்டு இருப்பேன். நம்மளோட காலக்கழுவு தானே சொல்ற செய்ய மாட்டானா?
உன் சகோதரன். வாசிங்க இப்ப அந்த வசனத்தை எல்லாரும் தெளிவா வாசிங்க. உன் பெயரில். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில். நினைவு வராதே. நினைவு வந்தாத்தானே ஒப்புரவாகணும். நினைவு வராதே. ஏனென்றால் நான் நீதிமான். நினைவு வரக்கூடாது. திருக்குள்ள இருதயம். அல்லேலூயா. அநீதியை நினைக்கிற இருதயம் என்ன சொல்லும்? ஒன்றுமில்லை. அவங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை இருந்துட்டு போகும். அப்படிதான் சொல்லுன்னா காணிக்கலாம் போயிடும் சபையில. அதால இதை சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு நான் கூட தூக்கிடுவேன். விளங்க ஏனென்றா குறையோடு தான் எல்லாரும் வந்து காணிக்க போடுறோம். அதன் வழியா தான் சபையில இன்னும் ஆசீர்வாதம் நிறைவாக ஒப்புரவாயிட்டு. அல்லேலூயா. என்ன வேத படிப்பு செய்யக்கூடாது. நீங்க காணிக்கதாரில் வேத படிப்பு பலிபீட தண்டை எங்க இருக்கு? இதெல்லாம் மாத்துறதுக்கு தான் பைய அவங்கள்ட்ட அனுப்புறது. சபைகள் கற்றுக்கொண்ட காரியங்கள் வேதத்துல ஒரு இடத்துலயும் இல்லை. என்ன பைய போட்டு மேலுக்கு ஒரு சில்வர் இது போட்டு லொக்கு போட்டு கொடுக்குறது இருக்குல்ல, தட்டி விடுவாங்க. என்ன 4 பேர் பாக்குறதுக்கு 4 காசு போவாது. அவங்க இருக்கிற இடத்தை அனுப்புற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் நம்முடைய சபையில இடத்துக்கு இடம் போறது இல்லை. நீ வேற வேணும் முழங்குதான் பலிபீட தண்டை வந்துதான் காணிக்க போடணும். நீ போட வரக்குள்ள உணர்த்தப்படுவா என்ன? அது இப்ப என்ன எல்லாரும் இப்ப தாங்க வர்றதுக்கு பிரச்சனை பிள்ளைகிட்ட கொடுத்து ஓடு போடு போட்டு ஓடியா. நான் ஒருத்தர் தானே நான் புறவாகணும். நீ போட்டு வாமா. உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. குழந்தை தெய்வமும் குணத்தினால் உண்டு. போயிட்டு வா. உனக்கு பாவமே இல்லை. எங்களை அறியாம நான் கண்ணத்தனம் செய்யறாங்க. அல்லேலூயா. பலிபீட தண்டை காணிக்க கொடுக்க வந்து நிக்கக்குள்ள உனக்கு ஒரு உணர்வு வந்துட்டு அந்த சிஸ்டர் இப்படிதான் இருக்கிறான், இந்த பிரதர் இப்படிதான் இருக்கிறான். இந்த சிஸ்டர் பிரதர்ன்றதுலயே அதெல்லாம் சிக்க ஒட்டாம இருக்கிறதுக்கு தான் அந்த உறவு. இங்கிலீஷ் உறவு. நல்ல பேரை சொல்லி சந்தோஷமாக ஆகி. அல்லேலூயா. என்ன பட்டர், இங்கிலீஷ் பட்டர், சிஸ்டர், என்ன பிரதர். உன் சகோதரன் பேரில் உனக்கு குறை இருக்கின்ற நீ நினைவு கூறுவாயானால் போய் சொல்லி போட்டு வந்து போட்டு காணிக்க போடுவோம். இன்றைக்கு எடுத்துக்கொள்ளணும்ன்றதுக்காக எங்கேயோ கொடுத்து அனுப்பி எல்லாம் எடுக்கிறாங்க. ஆனா நாங்க அப்படி செய்யக்கூடாது. கர்த்தர் சொல்றேன், இனிமேல் நீ போடுற காணிக்க உனக்கு ஆசீர்வாதமாக கிடைக்கும். அல்லேலூயா. கொடுக்கிறவனுக்கு கொடுக்கிறார். ஆனா நான் கொடுத்தும் ஆசீர்வதிக்கப்படவில்லைன்னா நான் கொடுக்கிற முறையில ஏதோ பிழை இருக்கு. அல்லேலூயா. அப்ப சொல்ற குறைய விட்டு நீ வெளியில வா. அப்ப நீ போய் ஒப்புரவாக. அத விரும்புறதில்லை கர்த்தர். லட்சம் கொடுத்தாலும் விரும்புறதில்லை. மில்லியன் கொடுத்தாலும் என்ன செய்ய போறேன்னு சொன்னாலும் எதையாகிலும் நான் தாங்குறேன்னு சொன்னாலும் தேவன் பார்க்கிறது என்ன? தேவன் பார்க்கிறது என்ன? தேவன் உன்னுடைய சொத்துக்களை காண்கிறவர்கள் இருக்க. தூரத்திலே இருந்து உன்னுடைய சொத்து சுகத்தை பார்க்கிறார் இருக்கா? இல்ல, தூரத்திலே இருந்து என்னுடைய நினைவுகளை அறிகிறது. அல்லேலூயா. எங்களுடைய இருதயத்தை பார்க்கிற தேவன் என்று இருக்கு. ஆனபடினால நாங்க யார் என்ன செய்யறாங்க தெரியாது. இந்த வார்த்தை எங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படினால நாங்க இதுக்கு ஒப்பு கொடுக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியா சொல்லப்படுது, ஒரு சட்டத்தை, ஒரு கோபத்திலிருந்து விடுதலையாகிற ஒரு சட்டம். நாங்க இதை படிச்சோம். திரும்பவும் நான் சொல்றேன், இதை நாங்க பயிற்சி பண்ண ஆரம்பிப்போம். கோபத்துல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு இருக்கிற ஒரு விதி வாசிங்க. யாக்கோபு 1:19 வாசி. ஆகையால்
என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். ஹல்லேலூயா. என்ன செய்யட்டும்? தானே பிரச்சனை. கோபம் வரக்குள்ள என்னன்னு சொல்றோம்? சுருண்டு வருவோம். என்ன கோபத்துக்கு என்ன சொல்றோம்? சுருண்டு வருது. அது எப்ப தாமதமா வரப்போகுது? ஆனா சொல்ற நாங்க அதை தாமதம் பண்ண வைக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்க பாருங்க. எனக்குமான பிரச்சனை தான் கேட்கறதுக்கு கொஞ்சம் பொறுமை இருக்கிறது. என்னவோ ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், சொல்லுங்க கேட்கிறதுக்கு தீவிரமாயும், சொல்லுங்க பக்கத்துல கேட்கிறதுக்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், சொல்லுங்க பேசுறதுக்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர். கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர். 3 காரியம் சொல்லுவோமா? என்ன யாருமே சொல்லக்கூடாதுன்னு தனியா வந்துருக்கு. என்ன சொல்ல? என்ன செய்யட்டா? கேட்கிறதுக்கு தீவிரமாயும். இனி என்ன தெரியுமா விதி? இனி என்ன ஒழுங்கு? கேட்கிறதுக்கு தீவிரமா என்ன காய்ச்சாலும் என்ன நாங்க எங்களுடைய பிரச்சனை தான். கதைக்க வந்தோடனே கதைக்க முதலே நான் கண்டுகொண்ட ஒரு காரியம், 2 வார்த்தை சொல்ல மேல 3வது வார்த்தை தான் வரப்போதாக கூட கதைக்க தொடங்கணும். ஆனா ஆண்டவர் சொல்றார் கேட்கிறதுக்கு தீவிரமாயும், பேசுறதுக்கு பொறுமையாயும், விட சொல்றதுக்கு பொறுமையாயும், கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்குமானா இந்த கோபத்தை நாங்க மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன முதலாவது? கேட்கிறதுக்கு தீவிரமாயும், கேட்கிறதுல ஃபாஸ்டாயும், பேசுறதுல பொறுமையாயும், கோபிக்கிறதுல ஸ்லோவாயும். நீ சுருண்டு வரக்கூடாது. அப்படிதான் வரணும். இன்னைக்கோ அப்படி வரணும், அப்படி வரணும். இன்னைக்கோ சுருண்டு வரக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காங்க, நான் எனக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. என்ன கோபத்துக்கு அது குணமா தான் சொல்லுது. எங்க இருந்து வருது, எப்படி வருது, என்னன்னு வந்து ஒன்னும் தெரியாது. ரிசர்ச் பண்ணா ஏன் நடந்தது, எதுக்கு வந்து ஒன்னும் தெரியாது, வந்துருச்சு. ஏனென்றால் கேட்கிறதுக்கு தாமதமாயிருந்தபடினால. கோபமே தீவிரமா வந்தா கேட்கிறதுக்கு தாமதமாயிருந்தபடினால, பேசுறதுக்கு அவசரப்பட்டதுனால மாறி பாத்தீங்கன்னா அதனாலதான் கோபம் வந்தது. கோபம் தாமதமாய் வர வேண்டும் என்று வேதம் சொல்லுது. ஆனா தாமதம் இல்லாம தீவிரமா வருது என்னன்னு சொன்னா கேட்கிறதுக்கு பொறுமை இல்லை, விட சொல்றதுக்கு பொறுமை இல்லாம விட சொன்ன முடியாதான் அது நடந்தது. ஆனவுடைய கர்த்தர் நம்ம இன்றைக்கு அதுல இருந்து விடுவிக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எங்களுக்குள்ள கிரியை செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தை விதை எனக்குள்ள விழுந்துட்டு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய விதை இப்போதே வேறுடன் தொடங்கி இருக்கின்ற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எழுந்து நிக்கலாம். நான் கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும், பிதாவினுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் அந்யோன்யமும் சதா காலங்களிலும் எங்கள் மேலே தங்குவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார்.